தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடையர் வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். நம்ம 27, 28, 29 3 நாள் ரொம்ப விசேஷமான நாள். திருமணங்கள், மஞ்சள் நீராட்டாள நிகழ்ச்சி, கடை திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளில் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் ஆகியோர் தலைமையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. நாமளும் கலந்துக்கிட்டோம். நம்ம மதுரை கிழக்கு மாவட்டத்தில் கண்ணன் அவர்களுடைய இல்ல திருமண விழா 27ஆம் தேதி நைட்டு வரவேற்புக்கு கலந்துக்கலான்னு நான் திருநெல்வேலியிலேருந்து மதுரைக்கு ஒரு டைமை கணக்கு பண்ணி பஸ் ஏறினேன். நம்ம தளபதிகள்லாம் காரில் வந்தாங்க சென்னையிலேருந்து. அவங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. நான் 8 மணிக்கு மதுரைக்கு வந்துடுவேன் அப்படின்னு கணக்கு போட்டு வந்ததில் 11:30 மணிக்கு வந்தேன் மதுரைக்கு கல்யாண வீட்டுக்கு. தமிழ்நாடு போக்குவரத்து பஸ்ஸு, அது ஏசி பஸ்ஸு. அப்படி கொண்டு விட்டாங்க. நிர்வாகம் அப்படி இருக்குது, என்ன பண்ண முடியும். அதை முடிச்சுட்டு அங்கே நான் போக முடியல, கல்யாண வீட்டுக்கு போகல. அதுக்கு பிறகு 11:30, 12 மணிக்கு அங்கே யார் இருப்பா வந்துட்டு அங்கே நம்ம மணிகண்டன் திருமணம் அங்கே தேவக்கோட்டையில் நடந்தது. அதில் நைட்டு அந்த கண்டினியூ பிரயாணம் பண்ணி விடிய காலம் ஒரு 1:30 மணி 2 மணி அளவுக்கு அங்கே ரூமில் தங்கி காலையில் கல்யாண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். எல்லா மாவட்டத்திலிருந்தும் நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த திருமண நிகழ்ச்சியே நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை நிகழ்ச்சி மாதிரி அவ்வளோ சிறப்பாக எல்லா நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. பெருமையாக இருந்தது. அவரும் நல்லா செஞ்சார். யார்? மணிகண்டனம். நல்லா வரவேற்பு கொடுத்தது, போட்டு பட்டாசு வச்சு, பேனரை வச்சு, சாப்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக மீன், சிக்கன், மட்டன், ஆம்லேட்டு இவனு போட்டு ஒரு மாதிரி சாப்பாடை போட்டார். இப்போ கல்யாண வீடுகளில் இப்போ அதை ஆயிடுதில்லை. மட்டன் இல்லைன்னாலே கல்யாண வீடு இல்லைங்கிற மாதிரி நம்ம அந்த கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். நல்லா இருந்தது. நல்லா அருமையாக பண்ணார். அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம மாங்காடு வியாபாரி சங்கத்தில் துணை செயலாளராக இருக்கின்ற தம்பி சுப்பிரமணி அவர்களுடைய கிரகப்பிரவேச விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். அண்ணாச்சி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார். ஏன்னா அவங்க மாங்காடு சங்கம் நிர்வாகி தானே. போகிற வழியில் பார்த்துருவோன்னு நம்ம தலைவர் ராமபாண்டியன் கூப்பிட்டாங்க. சரின்ட்டு எல்லோரும் நம்ம அதை போய் கலந்துக்கிட்டு அதை சிறப்பித்து நம்ம வந்தோம். அது முடிச்சுட்டு அப்படியே வரும்போது ராத்திரி ஈசிஆர் ரோட்டில் நம்ம கந்தன்சாவடி வியாபாரி சங்க பொருளாளர் நம்ம சுயம்புலிங்கம் அவர்களுடைய இல்ல திருமண விழா. எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியுமா? 11 மணிக்கு வந்தோம் ராத்திரி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். எங்களுக்காக காத்திருந்தாங்க. மணமக்கள் காத்திருந்தாங்க, மணமக்கள் உறவினர்கள் காத்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே தான் நைட்டு சாப்பாடு நல்லா சிவில் சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையிலே செங்கல்பட்டு நிகழ்ச்சி அதெல்லாம் பார்ப்பீங்க. வீடியோ வரும், ஃபோட்டோ வரும். நம்ம செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளருடைய கடை திறப்பு விழா. அது மட்டும் இல்லை நண்பர்களே, கல்வெட்டு பதித்து 40 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் வைத்து தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையை பெருமையடைய செய்தார்கள். அங்கே நம்ம பொருளாளர், மாநில துணைத் தலைவர் வஜ்ரவேலு, எல்லாம் சுரேஷ், மாநில பொருளாளர் சுரேஷ், மாநில துணைத் தலைவர் வஜ்ரவேலு, செந்தில்குமார்னு அந்த நிர்வாகிகள் அவ்வளோ அழகாக பண்ண குணசேர அப்படி நல்ல வரவேற்பு கொடுத்து, பட்டாசு வெடித்து வரவேற்பு கொடுத்து
ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் சால்வை போட்டு காலையில் டிஃபன் அங்கே ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி சரி நடக்கணும், நம்ம எங்கேயோ பெருமை கொள்ளக்கூடிய அளவிற்கு நமது பேரவை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற பெருமிதம் எனக்கு இருக்கிறது. ஒரு திருமண நிகழ்ச்சியிலே மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொள்வது நம்ம நிகழ்ச்சிகளாக தான் இருக்கும். ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட நிர்வாகிகளை பெற்றதில் நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி அதை வந்துட்டு அப்படியே வரும்போது நம்ம மத்திய சென்னை மாவட்டத்து சார்பில் நம்ம இவர் முசாம்பில் அவருக்கெல்லாம் நம்ம தாடி வச்சுருப்பாங்க. அவங்க கடை ஒன்று ஸ்டார் முகில் பிரியாணிங்கிற நிறுவனத்தை தொடக்கி வைக்கிறதுக்கு வருகை தந்தோம். இன்னொரு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு அப்படியே இங்கே வந்து கோயிலில் இருக்கேன். 3 நாளும் கடுமையான அலைச்சல். அந்த வகையில் நம்ம ரொம்ப சிறப்பாக பேரவையை நடத்தி வர்றோம். நண்பர்களே, இந்த ஒரு சூழ்நிலையில் அலுவலக பிரச்சனை ஒன்று இருந்தது, அதுவும் சுமூகமாக முடிஞ்சிருக்கு. அதே போல் நிறைய நிர்வாகிகள் இப்போ வந்து தங்களுடைய சந்தாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நிரலில் நான் வேறு எந்த கொள்கை முழக்கமும் சொல்லலை. நம்ம இல்ல நிகழ்ச்சிகள் இவ்வளோ சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இன்றைய தினம் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் சரி நாங்கள் கலந்து கொள்கிறோம். அதை நீங்கள் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் இல்ல நிகழ்ச்சி போல அதை நீங்கள் நடத்த வேண்டும். கொடிக்கம்பங்கள் கட்ட வேண்டும், தோரணங்கள் கட்ட வேண்டும், பேனர்களை வைக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கி ஈடுபடுது. அந்த சூழ்நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கு. தற்செயலாக இன்றைக்கி மாலை மலர் பேப்பர் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஊரில் இருக்கும்போது தான் அது பார்க்கல. இப்போ பார்த்தேன். மாநிலம் முழுவதும் நம்ம செய்தியை போட்டிருக்காங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில் வர்த்தகம் எப்படி இருக்கிறத நான் சொன்ன பேட்டியை எந்த பக்கத்தில் போட்டிருக்காங்கன்னா, சென்னை பதிப்பில் விநாயகர் சதுர்த்திக்கு 2000 கோடிக்கு வியாபாரம், தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை முத்துக்குமார் கூறியது அப்படிங்கிற மாதிரி தலைப்பில் போட்டு ஒரு கால் பக்கம் செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களே தான் அந்த நடைபாதைகளினால் பாதிக்கப்படும் வர்த்தகம், அப்படி போக்குவரத்து அப்படிங்கிற செய்தியையும் அவங்க போட்டிருக்காங்க. முழுக்க நமக்கு சாதகமான செய்திகளை வெளியிட்ட மாலை மலருக்கும் தமிழகம் தழுவியவர்கள் போட்டிருக்காங்க. மாலை மலர் அவர்களுக்கு நன்றி. வணக்கம். அண்ணாச்சி முத்துக்குமார்.